உன்னோடுதான் என் ஜீவன் ஒன்றாக்கினான் நம் தேவன். நீதானம்மா என் தாரம் மாறாதம்மா என் நாடும் இந்த நேசம் பாசம் நாடும் வாழ்க. என்ன மேடம் என்ன அப்படி பாக்குறீங்க? ஆளையும் மண்டையும் பாருன்னு பார்த்தேன். ஓஹோ, ஏன் எனக்கு என்ன குறைச்சல்? ஒன்னா ரெண்டா எல்லாமே குறைச்சல் தான். என்ன பண்றதுன்னு வாழ்க்கை கொடுத்துட்டு நானும் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அப்படி ஒன்றும் மகாராணி அம்மா என்கிட்ட கஷ்டப்பட வேண்டாம், போங்க. நீங்க போங்கன்னு சொன்னா நாங்க போயிடணுமா? அப்ப இருங்க. நீங்க இருங்கன்னு சொன்னா நாங்க இருந்துடணுமா? இப்படிலாம் வாய் பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, மாடியில இருந்து பிடிச்சி ஒரே தள்ளுதான், தள்ளி விட்டுருவேன். ஓ, அப்படி என்ன கொண்டுட்டா மட்டும் உன்னை நிம்மதியா விட்டுருவேனா என்ன? ஆவியா வந்து உன் கூடயே தான் இருப்பேன் தெரியுமா? அப்பயும் உன்னை தொல்லை பண்ணிட்டே இருப்பேன் தெரியுமே அதெல்லாம். தெரியுமா? ஆமா, ஜோசியக்காரன் சொன்னா நீ எங்க போனாலும் சனியை ஒண்ணு விடாதுன்னு. ஓஹோ, நான் உனக்கு சனியல்ல? சி, தூரப்போ. சும்மா சொன்னேன்டி, என் தங்கம், என் செல்லம், என் வைரம் எல்லாமே நீதான். நம்பிட்டேன். சும்மா ஏதாவது வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லாத என்ன? என்னடி இப்படி சொல்லிட்ட? நான் உன் மேல எவ்வளவு அன்பா இருக்கேன். அதான் சனியன்னு சொல்லிட்டல, அப்புறம் என்ன? மெண்டல் குட்டி, சும்மா ஒரு விளையாட்டுக்கு தான் சொன்னேன். ஏய் லூசு, இந்த பக்கம் திரும்பு. எதுக்கு திரும்பிட்ட அந்த பக்கம்? என்ன சொல்லணுமோ சொல்லு, காது கேட்க தான் செய்யுது. நீ எதுக்குமா இப்படி என் மேல கோவப்படுற? அடுத்த வாரம் நமக்காக பொங்கல் வைக்க போறாங்க கோயில்ல. அப்ப கூட உனக்கு பட்டுப்புடவை ஒன்று எடுத்து தரணும்னு நினைச்சேன். நீ என்னடானா என்கிட்ட இப்படி கோவப்படுற? ஹை, பட்டு புடவை? உண்மையாவா? எனக்கு பட்டு புடவை வாங்கி தர போறியா? அப்புறம் என்ன சும்மாவா சொல்றேன்? எப்ப கடைக்கு போலாம்? எப்ப வேணாலும் போலாமே. உனக்கு எப்ப ஃப்ரீன்னு சொல்லி நான் கூட்டிட்டு போறேன். ஜாலி, எனக்கு ஒரு பட்டு புடவை கிடைக்க போகுது. பைத்தியக்காரி. அம்மா, நீ என்ன எப்படி பாத்துக்குவ சொல்லு? உன் கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வராத அளவுக்கு உன்னை நல்லா பாத்துக்குவேன். நிஜமாவா? ஆமா, நாளையில இருந்து நீ வெங்காயம் கூட உரிக்க கூடாது. ஏன்னா வெங்காயம் உரிக்கும் போது உன் கண்ணுல இருந்து கண்ணீர் வந்தா கூட அதை என்னால தாங்க முடியாது. அச்சோ, அப்ப நாளையில இருந்து நீயே எனக்கு வெங்காயம் உரிச்சு தரியா? ஏண்டி, நான் உன் கண்ணுல கண்ணீர் வர வைக்க கூடாதுன்னு பார்த்தா நீ என் கண்ணிலே கண்ணீர் வர வைக்கிற பாத்தியா? வெங்காயம் நானும் உரிக்க கூடாது, நீயும் உரிச்சு தர மாட்டேன், அப்புறம் எப்படிதான் சமைக்கிறது? ஐடியா மா, நான் ஃபோன்ல பார்த்தேன். இந்த மாதிரி வெங்காயம் வெட்டுறதுலாம் ஒரு சாப்பர் இருக்கான். அதில் வந்து நம்ம அப்படியே வெங்காயத்தை உரிச்சு மட்டும் போட்டோன்னு வையா, அதுவே வெட்டி தந்துருமா. அதை மட்டும் வாங்கி தரியா? கண்ணீர் வர வைக்க கூடாதுங்கிறக்காக ரத்த கண்ணீரை வர வச்சுட்டியே. இப்பதான் உனக்கு புடவை வாங்கி தரேன்னு சொன்னேன். அடுத்தடுத்து லிஸ்ட் போட ஆரம்பிச்சிட்டியா? ம், எனக்காக நீ அப்படி என்ன வாங்கி தர? என்னைக்காவது ஒரு நாள் தான் நானே ஆசையாக ஏதாவது கேட்குறேன், அதை கூட வாங்கி தர மாட்டேங்கிற. நீ தான் வேணும்னு எங்கள் அப்பா அம்மாவெல்லாம் உதறி தள்ளிட்டு உன் பின்னாடி வந்தல்ல. எம்மா தாயே தாயே, ஆரம்பிக்காத. உனக்கு என்ன வேணுமோ லிஸ்ட் போடு, நான் கண்டிப்பா இந்த வாரத்துல வாங்கி தரேன். என்ன? ஐயா ஜாலி, என் செல்ல புருஷன். ஆமாண்டி, உங்களுக்கு எல்லாம் நாங்க வாங்கி கொடுத்தா நாங்க நல்ல புருஷன், வாங்கி தரலன்னா கெட்ட புருஷன். நல்லா இருக்கும் உங்க பேச்சு. ஐயப்பா, சரி, ரொம்ப நேரம் மேலே உட்காந்து காற்று வாங்கியாச்சுல, கீழே போவோமா? அப்படியா? இவ்வளவு நேரம் காத்து வாங்கியா? எங்க அந்த காத்த காமி. ஐயோ, ஆரம்பிச்சிட்டான்டா மொக்க ஜோக் மண்ணே. தயவு செஞ்சு என்ன விட்டுருப்பா, நம்ம கீழேயே போயிடலாம். என்னடி நீ இப்பவே இப்படி சலிச்சுக்கிற? பிறகு காலம் ஃபுல்லா என் ஜோக்கெல்லாம் யாரு கேப்பா? அவ்வளவுதானே. நீ இந்த மாதிரி மொக்க காமெடி பண்ண போறேன்னா முன்னாடியே என்கிட்ட சொல்லிடு, நான் குடுகுடுன்னு ஓடி போயிடுறேன். பிறகு நீ தனியா இருந்து எவ்வளோ நாளும் சொல்லு. தனியா இருந்து சொல்லணுமா? நான் கல்யாணம் பண்ணி அவகிட்ட காலம் ஃபுல்லா இப்படி மொக்க ஜோக் பண்ணணுங்கிறக்காக தான் நான் உன்னை கல்யாணமே பண்ணேன். அப்ப நான் தான் மாட்டிக்கிட்டேனா? எஸ், அஃப்கோர்ஸ். வாத்திக்கு பேச்ச பாரு. வாத்தியார் வேலையில இருந்துட்டு பேசாம இருந்தா எப்படி? பேசுங்க சார், என்ன விட்டுருங்க, உங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட போய் சொல்லுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டலாம் கிளாஸ் தான் எடுக்க முடியும். இந்த மொக்க காமெடி எல்லாம் என் பொண்டாட்டி கிட்ட தான் காட்ட முடியும். கடவுளே, உன்னையும் வாத்தியாரா மதிச்சு உன்கிட்டையும் சில பசங்க படிக்கிறாங்க. ஏய், எங்க ஸ்கூல்ல வந்து கேட்டுப்பாரு. அரவிந்த் சார்னா எல்லாரும் எப்படி நடுங்குவாங்க தெரியுமா? அவ்வளோ டெரரானவனா நீ? ஆமா. இந்த மூஞ்சி என்கிட்ட ஒரு நாளும் டெரராகவே இருக்காது, அப்புறம் எப்படி உன் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட மட்டும் டெரரா இருக்க? அது என்ன பண்றது, ஊருக்கே பருப்பா இருந்தாலும் வீட்டுக்கு தொடப்பு கட்ட தானே. வெளியே என்னதான் நான் கெத்தா மாசா இருந்தாலும் உன்கிட்ட பம்பி தான் போறேன். ஏடி, ரூமுக்குள்ள என்ன லைட் எரியுது? உறங்காம என்னடி செய்றிய? பேசிட்டு இருக்கோமா, இப்போ உறங்கிடுவோம் கொஞ்ச நேரத்துல. சரி, ரொம்ப நேரம் முழிச்சே கிடக்கப்படாதுன்னு. சரிம்மா.
ஏட்டி என்ன இப்படியெல்லாம் ட்ரெஸ்ஸை கொடுத்து போடு போடுன்னு என் உயிரை வாங்கிட்ட ஒரு மாதிரி இருக்கு. என்னடி ஒரு மாதிரி இருக்கு? அடிக்க வெயிலுக்கு இப்படியெல்லாம் கம்ஃபர்டபுளாக ட்ரெஸ் போட்டால் தான் நல்லாயிருக்கும். நீ எங்கே எப்போ பாரு பாவாடை தாவணியிலேயே தான் அலையிற. உனக்கெல்லாம் ஒரு நாளும் கொஞ்சம் மாடர்னாக ட்ரெஸ் பண்ணணும்லாம் தோணவே செய்யாதா? எப்போ பாரு பாவாடை தாவணியிலேயே அலையிற. ஆதிரா, என் கூட சுத்தும் போதெல்லாம் நீயும் இப்படி தானடி ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்த, இப்போ என்ன புதுசாக கேட்குற? ஆமாண்டி இலக்கியா, உன் கூட இருந்த வரைக்கும் நானும் இப்படி தான் ட்ரெஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். சென்னைக்கு போய் பார்த்தா அங்கெல்லாம் பிள்ளைகள்லாம் எவ்வளோ அழகழகாக ட்ரெஸ் போடுறாவ தெரியுமா? கம்பேர் பண்ணும்போது நான் தான் கொஞ்சம் டல்லாக தெரிஞ்சேன். அதுக்கு பிறகு நான் என் ட்ரெஸ்ஸிங்கை மாற்றிக்கிட்டேன். ஆனால் இப்படி இருக்கிறதுக்கும் அப்படி இருக்கிறது நல்லா தான் இருக்குது தெரியுமா? பாத்தியா, நீ அங்கே போய் மாறிட்ட. நான் இங்கே தானே இருக்கேன், எனக்கு இதெல்லாம் ஒரு மாதிரி தான் இருக்கும். சரிடி, வெளியே போகும்போது போடலைனாலும் வீட்டுக்குள்ளே சும்மா நீ இப்படி போட்டுக்கலாம்ல. வெளியே போகும்போது கூட பாவாடை தாவணி உடுத்திக்க. என்கிட்ட இந்த மாதிரி ட்ரெஸ்ஸே இல்லட்டி. நான் எப்பயுமே அப்பா அம்மா யார் கடைக்கு போனாலும் எனக்கு துணி வேணுமான்னு கேட்டால் பாவாடை தாவணி வாங்கித்தாங்கன்னு ஒரு பீரோ நிறைய சேர்த்து வச்சிருக்கேன். இந்த மாதிரி துணியை நான் எங்கே போய் வாங்குது? அட பைத்தியக்காரி, அதுதான் உனக்கு பிரச்சனையா? நான் இப்போ ஒரு 4 செட்டு எடுத்துகிட்டு வந்தேன்ல, இதை நீ வச்சுக்கோ என்ன. அதான் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை கோயிலில் பொங்கல் வைக்கிறதுக்கு அம்மா வேண்டியிருக்காவளே, திரும்ப அதுக்கு வந்து தானே ஆகணும். எப்படியும் ஊருக்கு போயிட்டு ஒரு 4 நாளில் நான் திரும்ப லீவ் கேட்டு தானே வருவேன். அப்போ உனக்கு நான் இன்னும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து தரேன் என்ன. சரிக்கா, கொண்டு வந்து கூட நான் போட்டுக்கிறேன். சரி, அப்போ தூங்குவோமா? தூங்க போறியா? வர வர உனக்கு என் மேலே பாசமே இல்லைல்ல? ஏண்டி அப்படி சொல்கிற? ஆமாக்கா, நீ வேலைக்கு ஜாயின் பண்ணி 3-4 மாதத்துக்கு மேலே ஆகுது. இன்னைக்கு தான் வந்திருக்க. எப்படியும் நாளைக்கு நைட்டெல்லாம் நீ ஊருக்கு கிளம்பிடுவ. இன்னைக்கு நைட்டு தான் என் கூட தங்குற. தூங்கலாமான்னு கேட்குற. ஏதாவது என்கிட்ட பேசிடி, நம்ம கொஞ்ச நேரம் பேசிட்டு வரங்களாம். அடக்கிருக்கி, எனக்கும் பேசணும்னு ஆசை தான். நீ இங்கேன்னா 8:30 9 மணிக்கெலாம் உறங்கிடுவாள்ல. ஆனால் நான் அங்கே இந்த 3 மாதமாக 10:30 11 மணி இல்லாமல் உறக்கமே வராது தெரியுமா? என் ரூமில் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கா. அவளும் நானும் ஏதாவது பேசிகிட்டே கிடப்போம். பிறகு லேட்டாக தான் தூங்குவோம். எனக்கு லேட்டாக தூங்கினா ஒன்றும் இல்லை. சரி, நீ தான் தினமும் அப்படி தூங்குவியேன்னு தான் நான் சொன்னேன். அதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்போ சரிம்மா தாயே. ஆமாம், இப்போ நீ வேலைக்கு போன இடத்துல நிறைய அண்ணன் வேலை செய்கிறாங்களா? ஆமாம், அது பெரிய கம்பெனி. நான் தான் உனக்கு ஃபோட்டோலாம் அனுப்பிவிட்டேன்ல. ஆமாம், நீ அனுப்பின ஃபோட்டோவை நான் கூகுள்லேயும் போட்டு பார்த்தேன். நல்லா பெருசாக தான் இருந்து. அதான் கேட்குறேன், உன் டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ அண்ணாங்க இருப்பாங்க? என் டீம்லேயே மொத்தம் 6 அண்ணாங்க இருக்காங்க. அப்போ என் டிபார்ட்மெண்ட்டில் நினச்சிப்பாரு. ஒரே ஜாலி தான். நல்லா சைட் அடிப்பியே. சி லூஸு, அதெல்லாம் அண்ணாங்க. நல்லா பேசுவாங்க, அவ்வளோதான். ஏக்கா, அவ்வளோ பேர் உன்னை சுற்றி இருந்து யாரையுமே உனக்கு பிடிக்கலையா? எதுக்குடி எனக்கு பிடிக்கணும்? நான் என்ன லவ் பண்ணுறக்கா அங்கே போனேன்? நான் வேலை பார்க்க போனேன். ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி வீட்டில் சம்மதம் வாங்கி வேலைக்கு போயிருக்கேன். போன இடத்துல நான் லவ் எதுவும் பண்ணிகிட்டு இருந்தேன்னா பிறகு என்ன இப்படி வேலைக்கு அனுப்புறக்கே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வருமா சொல்லு? அதனால் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அப்படி கேட்கலக்கா, லவ் பண்ணுறதுக்கு சொல்லலை. சைட் அடிக்கிற அளவுக்கு கூடவா நீ யாரையும் பார்க்க மாட்டேன்? ம், அப்படி யாரையும் நான் விரும்பி சைட்டெல்லாம் அடித்ததில்ல. ஆனால் ஒருத்தனை திட்டாமல் நான் இருந்ததே இல்லை. திட்டுவியா? எதுக்கு திட்டுவ? அதை ஏண்டி கேட்குற? ஒரு நாள் ஒருத்தனை பார்த்தேன் எங்கள் ஆஃபீஸில். அவனுக்கும் எனக்கும் பார்த்த அன்னைக்கே முட்டிக்கிச்சு ஒரு சண்டை. அவனும் என்ன சொல்ல, நானும் அவனை சொல்லன்னு மாற்றி மாற்றி பேசி 2 பேரும் மூஞ்ச பார்த்து சீங்கிற அளவுக்கு பேசிட்டு போயிட்டோம். அடுத்த நாள் வந்து பார்த்தா ஆஃபீஸில் எல்லாரும் எம்டியோட பையன் வரான்னு பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ நான் சொன்னேன்ல என் ரூமில் ஒரு ஃப்ரெண்டு இருக்கான்ட்டு. அவளும் என் டிபார்ட்மெண்ட் தான். நான் அவகிட்ட கேட்டேன், யார் எம்டி பையனா அப்படின்னு கேட்டதுக்கு அவள் சொன்னால், சார் வந்து ரொம்ப வரமாட்டாங்க ஆஃபீஸ்க்கு, ரேண்டமாக என்னைக்காவது தான் வருவாங்க, ஆனால் இன்றைக்கி திடீர்னு வராங்க, என்னன்னு தெரியல அப்படின்னு சொன்னான். அவங்க அப்பா வந்து பிஸ்னஸை பார்த்துக்க சொல்கிறாங்க, ஆனால் சாருக்கு பிஸ்னஸ்லலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஸோ ரேண்டமாக தான் வருவார் அப்படின்னு இவன் எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருந்தா. சரி, நானும் விட்டுட்டேன். உடனே என் டீமில் உள்ளவளுகள்லாம் அப்படி பறக்கிறாளுக அவனை பார்க்குறக்கு. என் ஃப்ரெண்டு சொன்னல, அவள் சொல்கிறா, இங்கே நிறையா பேர்த்துக்கு சார் வந்து க்ரஷ்ஷு, சாரை பார்த்தாலே எல்லோரும் உருகிடுவாங்க, அந்தளவுக்கு அவர் ஹேண்ட்ஸமாக இருப்பார், சூப்பராக பேசுவார், ரொம்ப கைண்ட் ஹார்ட்டட், அப்படி இப்படின்னு புகழ்கிறா. நானும் சரி, ஓ அப்படியா அப்படின்னு எல்லாருக்கும் க்ரஷ்ஷுங்கிற அளவுக்கு அப்படி என்ன அந்த மூஞ்சில் இருக்கும்னு நானும் சரி பார்க்கலான்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் நீ சொல்ல சொல்ல யாரா அதுன்னு எனக்கே பார்க்கணும் போல இருக்கே. இருக்கும் அம்மாட்ட சொல்லி தரட்டா? சொல்லிக்க, நான் உடனே சொல்லிடுவேன். நான் அந்த பையனை முன்ன பின்ன பார்த்ததே இல்லைம்மா, இவ கூட தான் வேலை செய்கிறாளாம், இவளுக்கு தான் ரொம்ப பிடிச்சிருக்கான்னு மாற்றி விட்டுருவேன். அடி பாவி, அப்படியெல்லாம் செஞ்சிடாதம்மா தாயே. அந்த பயம் இருக்கணும். சும்மா தான் சொன்னேன், பயப்படாத. நீ கதையை சொல்லு. சரி மேடம். நானும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன் யாருன்னு பார்க்கலான்னு. கடைசியில் பார்த்தா நான் முன்னாடி நாள் சண்டை போட்டேன்ல, அவன் வந்து நிற்கிறான். எனக்கு ஒரு நிமிஷம் அப்படி அடைச்சிருச்சு.
அட இவங்கிட்ட தானே நம்ம நேற்று சண்டை போட்டோம், இவனா எம்டி பையன் அப்படின்னு ஆயிடுச்சு. அவனுக்கும் என்ன பார்த்தோன்னு ஷாக், அப்படியே பார்த்துட்டே நிற்கிறான். ஒரு நிமிஷம் பயமாக இருந்துச்சு, அப்புறம் யோசிச்சு பார்த்தேன். அனாவசியமாக யார்கிட்டயும் நான் போய் நேற்று வம்பளுக்கலல்ல, அவன் மேலே தப்பு இருந்துச்சு, அதனால தான் நானும் அவனை திட்டினேன். இதுக்கு எதுக்கு நம்ம பயப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். நான் பேசாமல் என் வேலையை பார்த்துட்டே இருந்தேன். அவனுக்கு அவனை நான் திட்டிட்டேன்னு கோவம், அதை வெளியவும் காட்ட முடியல, யார்கிட்டையும் சொல்லவும் முடியல. அதனால் இருக்க ஒர்க்கெல்லாம் என்கிட்ட தள்ளி விட்டுறான், எல்லாத்தையும் என்கிட்டயே கொடுக்குறான். கிளைண்ட் மீட்டிங் என்ன அட்டன் பண்ணுறதுனால திடீர்னு இதை நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். அதை பற்றி நமக்கு எதுவுமே தெரியாது. சரி கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் அது என்னென்னு பார்க்குறனாலும் டைம் கொடுக்க மாட்டான். 10 மினிட்ஸ் தான் டைம், அதுக்குள்ளே நீங்கள் இது பண்ணிடணும் அது பண்ணிடணுன்ட்டு ஓவர் ஒர்க் ப்ரெஷராக இருக்குது. ஃபைல் அத்தனை ஃபைல் கொடுத்துட்டான் ஒர்க் பண்ணுறதுக்கு. நான் லீவ் கேட்குறக்குள்ள நான் பட்ட பாடு, லீவே தரமாட்டேன்னு சொல்லிட்டான். பிறகு அடித்து பிடிச்சி லீவ் கேட்டு போயே ஆகணும் அப்படி இப்படின்னு சொல்லி அத்தனை ஃபைலையும் முடிச்சு கொடுத்துட்டு வந்திருக்கேன். இதில் அம்மா வேற அடுத்த வாரமும் லீவ் போட்டு வர சொல்கிறாவ. என்னெல்லாம் பண்ண போகிறானோ தெரியல. ஐயோ, அவ்வளோ வேலை கொடுக்குறானா? பிறகு இதுக்கிட்டே அங்கேயே இருக்க, வேற வேலை பார்க்க வேண்டியதானே? இங்கே பாரு இலக்கியா, நம்ம வேலையில் நம்ம கரெக்டாக தான் இருக்கோம். அதனால் யாருக்கும் பயப்படணும்னு அவசியம் இல்லை. அவன் எம்டியோட பையனாக இருந்தால் அவன் என்ன பெரிய கொம்பா? நான் இப்போ வரைக்கும் என் ஒர்க்கை கரெக்டாக தான் பார்த்துட்ருக்கேன். அவன் நமக்கு இப்படிலாம் வந்து டார்ச்சர் பண்ணுறான், ஒர்க் நிறையா கொடுக்குறாங்கிறக்காக ஒரு வேலையை நம்ம விடக்கூடாது. கஷ்டப்பட்டு நம்ம படித்து ப்ளேஸ் ஆகி அந்த வேலைக்கு போயிருக்கோம் இல்லையா? அதை ஈஸியாக தூக்கி எறிஞ்சிடக்கூடாது. இந்த இடம்னு இல்லை, வாழ்க்கையில் நம்ம எந்த இடத்துக்கு போனாலும், எப்படிப்பட்ட வேலையில் நம்ம சேர்ந்தாலும் அங்கே நமக்குன்னு இடைஞ்சல் கொடுக்க யாராவது இருப்பாங்க. கூட வேலை செய்கிறவங்களா இருக்கலாம், ஹையர் பொசிஷனில் இருக்கிறவங்களா இருக்கலாம். யாராக இருந்தாலும் நமக்கு ஏதாவது இப்படி பண்ணால் அதை பார்த்து பார்த்து நம்ம ஒவ்வொரு இடமும் மாறக்கூடாது. அதை சமாளித்து முடிகிற வரைக்கும் இருக்கணும். அட அட அட, தத்துவம்லாம் சொல்கிறான் எங்கள் அக்கா. இவ்வளோ குடும்பப்படுத்தியிருக்கான் எங்கள் அக்காவை. அவன் பேர் என்ன? அவன் பேர் அர்ஜுன். அர்ஜுன் ஆதிரா. பேர் பொறுத்தெல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் உங்கள் 2 பேர்த்துக்கும் தான் பொருந்த மாட்டேங்குது. ஏய், உன்னை கொன்று போட்டுருவேண்டி. அவன் பேர் கூடலாம் என் பேரை சொல்லாத, கருமம் கேட்கவே நல்லா இல்லை. சரி விடு விடு, டென்ஷன் ஆகாத. உனக்கு ரொம்ப தொல்லை கொடுத்தான்னா சொல்லு, அவன் பேரில் முட்டை மந்திரிச்சு வச்சிடலாம். ஆல்ரெடி அவன் மூஞ்சி முட்டை மந்திரிச்சு வச்ச மூஞ்சி மாதிரி தாண்டி இருக்கும். அப்படியா இருப்பான்? அவன் ஃபோட்டோ ஏதாவது வச்சிருக்கியா? ஆமாம், அவனை ஃபோட்டோ எடுத்து வைக்கிறது தானே எனக்கு வேலை. ஐயோ அப்படி கேட்கலடி, உங்கள் டீமாக ஏதாவது ஃபோட்டோ எடுக்கும்போது ஏதோ ஒரு ஃபோட்டோவில் அவன் ஏதாவது இருக்கானா? என்கிட்ட அப்படி எந்த ஃபோட்டோவும் அவனோடது இல்லை. அதான் அங்கே நிறையா பேர் க்ரஷ்ன்னு சுற்றிட்டு இருக்காளுங்களே, எப்படியாவது ஃபோட்டோ வச்சுருப்பாளுங்க. நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட வாங்கி உனக்கு அனுப்புகிறேன் பாரு. சரி ஓகே, நாளைக்கு நைட்டு தானே போவேன். நாளைக்கே உன் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி நீ ஃபோட்டோ வாங்கி அதை எனக்கு காட்டணும், சரியா? கண்டிப்பாக காட்டுறேன். நம்ம பழைய டைரியை எடுத்து படிக்கும்போது எவ்வளோ நல்லா இருக்கு. நம்ம கிராமத்தில் நம்ம ஊரில் வாழ்ந்த நாட்கள் எல்லாம் திரும்பி பார்த்த மாதிரி இருக்கு. என்னதான் நான் இப்படி சென்னைக்கு வந்து நல்லா செட்டில் ஆகி இருந்தாலும் மனசில் ஒரு ஓரத்தில் சொந்த ஊருக்கு போய் பல வருஷம் ஆச்சுங்கிற ஏக்கம் அப்படியே தான் இருக்கு. முக்கியமாக யாரை பார்க்குறனோ இல்லையோ, என் நண்பன் எனக்காக எவ்வளவோ செஞ்சுருக்கான். ஆனால் அவங்கிட்ட கூட நான் இப்போ வரைக்கும் ஃபோனில் தான் பேசிகிட்டு இருக்கேன். நேரில் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. சீக்கிரம் அவனை போய் பார்த்தா தான் நமக்கும் நல்லா இருக்கும். இவர் என்ன பண்ணுறாரு இந்த நேரத்தில்? என்னங்க, என்ன பண்ணுறீங்க? அடதே, என்னம்மா முழிச்சிட்டியா? லைட்டு போட்டோன்னே தூக்கம் கெட்டுட்டோ? ஏன் தூக்கம் கெடுறது இருக்கட்டுங்க. இந்த ராத்திரியில் நீங்கள் முழிச்சு என்ன பண்ணுறீங்க உறங்காம? கையில் என்ன ஏதோ நோட்டு வச்சுருக்கிறீங்க? அது ஒன்றும் இல்லைம்மா, ராத்திரி தூக்கமே வரல பார்த்துக்க. அதான் அர்ஜுனே எல்லா பிஸ்னஸையும் எடுத்து பார்த்துக்கிறான், எனக்கு ஒரு கவலையும் இல்லை. அப்போ திடீர்னு எனக்கு என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது நான் முன்னாடி எழுதின என்னோட பழைய டைரி ஞாபகம் வந்து, சரி அதை எடுத்து பார்ப்போன்னு தேடி பார்த்தேன், கிடச்சிட்டு. அதான் அதை எடுத்து படிச்சுட்டு இருந்தேன். எனக்கு எங்கள் ஊர் ஞாபகம் வந்துட்டு. என்னதான் நம்ம இப்படி செட்டில் ஆகிருந்தாலும் அந்த கிராமத்தில் நம்ம போய் இருந்ததெல்லாம் திரும்ப கிடைக்காதுல்ல. அட நீங்கள் ஏங்க வருத்தப்படுறிய? கண்டிப்பாக ஒரு நாள் போகலாம் ஊருக்குன்னு சொன்னியே. கண்டிப்பாக போகணும். சின்ன வயசில் நானும் முருகனும் எப்படியெல்லாம் விளையாண்டு ஒன்றுமா சுற்றி இருக்கோம் தெரியுமா? எல்லாத்தையும் இதில் எழுதி வச்சுருக்கேன். படிக்க படிக்க அது எல்லாமே என் கண்ணில் ஒரு காட்சி மாதிரி ஓடுது. சொல்லப்போனால் நம்ம இப்படி ஒரு நல்ல நிலமையில் இருக்கிறதுக்கு முருகனும் ஒரு விதத்தில் காரணம் தானே. நமக்கு எவ்வளோ உதவி செஞ்சுருக்கான் அந்த நேரத்தில். அதெல்லாம் நம்ம என்றைக்கும் மறக்கக்கூடாது. இங்கே வந்ததுலேருந்து என்னைக்காவது ஃபோன் போட்டு பேசுகிறதோட சரி. என் நண்பனை பார்த்தே ஒரு 25 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. நம்ம அர்ஜுனை கூட அவன் இது வரைக்கும் பார்த்ததில்ல. அவனுக்கும் 2 பிள்ளைங்க, ஒரு பையன்னு எல்லாருமே இருக்காங்க. அவங்களையும் யாரையும் நம்ம பார்த்ததே இல்லை. அவனை பல தடவை நான் இங்கே வா, என் கூட வந்து இருன்னு சொல்லிட்டேன். அவன் ஊரை விட்டுட்டு வர மனசில்லை,
ஆடு மாடு எல்லாம் பார்க்கணும்னு சொல்லி வரவே மாட்டேங்கிறான். நீயாவது ஊருக்கு இங்கே வான்னு என்ன கூப்பிடுறான். நானும் வேலையில் இப்போ வரேன் அப்போ வரேன்னு சொல்லிகிட்டே தான் இருக்கேன். இடையில அவன் பையன் ஒரு பொண்ணை விரும்பியிருப்பான் போல, பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போதுலேருந்து. அந்த பொண்ணு வீட்லேயும் கொஞ்சம் பிரச்சனைலாம் ஆயிருக்கும் போல. அதனால ரொம்ப ஊரை கூட்டி பெருசாலாம் பண்ணாமல் 2 வீட்டு ஆளுங்க மட்டும் நின்று கல்யாணம்லாம் முடிச்சிட்டோன்னு சொன்னான். அப்போ கூட நான் நினச்சேன், சரி புது கல்யாண பொண்ணு மாப்பிள்ளை நம்ம எப்படியும் இடையில ஒரு நாள் போய் பார்க்கணும்னு நினச்சேன். அவங்களுக்கும் கல்யாணம் ஆகி 2-3 மாதம் ஆயிட்டு. இன்னும் தான் நான் போகாமல் இருக்கேன். மனசுக்கே ரொம்ப வருத்தமாக இருக்குது பார்த்துக்க. எங்கே இந்த அர்ஜுன் பையன் இப்போ தான் பிஸ்னஸ் எடுத்து நான் பார்த்துக்கிறேன்னு பார்க்குறான். நானும் ஒரு 2-3 வருஷமாகவே அவன்கிட்ட சொல்லிட்டு தான் இருக்கேன். ஆனால் இப்போ என் மகன் பார்த்துக்கிட்டான்ல, அதனால எனக்கு எந்த கவலையும் இல்லை. அதான் வர வாரத்தில் ஊருக்கு போவோமான்னு எனக்கு ஒரு யோசனை. நீயும் வரியா? நம்ம 2 பேரும் ஒரு எட்டு போயிட்டு வந்துடுவோம். அட இது என்னங்க கேள்வி? நான் வரமாட்டேன்னா சொல்ல போகிறேன். அந்த அண்ணன் நமக்கு கொஞ்சம் நெஞ்ச உதவியாக பண்ணியிருக்காவ, எவ்வளோ உதவி பண்ணியிருக்காவ. ஆனால் நம்ம தான் ஊர் பக்கமே போகாமல் இருந்துட்டோம். என்னங்க, கவலையே படாதீங்க. நம்ம 2 பேரும் வர வாரத்திலே கண்டிப்பாக ஒரு நாள் போயிட்டு வரலாம். என்ன? ஒரு நாளெல்லாம் இல்லை, 2-3 நாளாவது அங்கே கண்டிப்பாக இருக்கணும். சரிங்க, உங்கள் விருப்பம் போல் 2-3 நாள் தாராளமாக இருந்துட்டு வரலாம். என்ன? என்னங்க, போகும்போது நம்ம தம்பியும் மறக்காமல் கூட்டிகிட்டு போகலாங்க. அர்ஜுனையும் அவிய யாரும் பார்த்துருக்கவே மாட்டாவல்ல, அவியலும் பார்த்த மாதிரி இருக்கும். இவனுக்கும் நம்ம அப்பாவோட ஃப்ரெண்டு, நம்ம அப்பாவுக்கு எவ்வளோலாம் ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்னு இவனுக்கும் பார்த்த மாதிரி இருக்கும். 2 குடும்பமும் நல்லா அறிமுகம் ஆயிக்கலாம் இல்லைங்க? ஏம்மா நானா வேண்டாங்க, அவன் ஆஃபீஸ் இருக்கு எப்படி போட்டு 3 நாள் வருதுன்னு கேட்பாம்ல. சரிங்க, நம்ம ஆஃபீஸ் தான் சனி ஞாயிறு லீவு தானே. அப்போ நம்ம ஒரு வியாழக்கிழமை நைட்டு கணக்கு பண்ணி போனோன்னா வெள்ளிக்கிழமை காலையிலேயே போயிடலாம். வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் இருந்துட்டு வரலாம்ல அழகா. ஆமாம், என்ன எனக்கு இந்த யோசனை வரல பார்த்துக்க. இதுவும் நல்ல யோசனையாக தான் இருக்குது. சரி, அப்போ நாளைக்கே நான் அவனுக்கு ஃபோன் போட்டு ஊருக்கு வாரேங்கிறத சொல்கிறேன். அவன் தான் ரொம்ப சந்தோஷப்படுவான். பல வருஷமாக என்னை கூப்பிட்டுட்டே கிடக்காமலா. அதான் பாருங்க, இத்தனை வருஷம் ஓடிட்டு இந்தான்னு நம்ம ஊருக்கு போய் அண்ணனை பார்க்கறக்கே இத்தனை வருஷம் ஆயிட்டு. சரிங்க, அதையே நினச்சிட்டு உட்காந்துருக்காதிய. ராத்திரி நேரம் ஆயிட்டுல, டைரியை மூடி வச்சுட்டு படுத்து உறங்குங்க. ஆ சரிம்மா. என்னங்க, கொஞ்ச நாளைக்கு என் கூட வெளியே மட்டும் வாரியலா? வெளியே வா. சரி போவோம். எங்கே போகணும்? அது ஒன்றும் இல்லைங்க, நம்ம அர்ஜுனுக்கும் 25 வயசு ஆயிடுச்சு. இவ்வளோ நாளாக அவன் பிஸ்னஸையே பார்த்துக்க மாட்டேன்னு சொல்லிகிட்டு இருந்தான். இப்போ தான் ஓரளவு அவனும் பிஸ்னஸ் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அதான் அவனுக்கு ஏதாவது கல்யாணம் கூடி வருமா, எதுவும் பொண்ணு எதுவும் பார்க்கலாமான்னு சொல்லி ஜோசியர்கிட்ட போய் கேட்கலான் இருக்கேன். இப்போவே பார்த்து முடிச்சிடலான்னு சொன்னால் அவன் தான் பிஸ்னஸ் எடுத்து பார்க்க ஆரம்பிச்சிட்டான்ல, கையோட அவனுக்கும் ஒரு நல்ல காரியம் பண்ண மாதிரி இருக்குமேன்னு என் மனசில் 2 நாளாக தோணிட்டே இருந்து. நீ சொல்கிறதும் சரிதான். சரிம்மா, நாளைக்கு போய் பார்த்துட்டு அவன் ராசிக்கு எப்படி இருக்கு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வருவோம். என்ன? ஆ சரிங்க.